இப்போ குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுக்கலான்றக்காக குக்கீஸ் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க ப்ரௌன் சுகர் போட்டு தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் சுகரை விட நம்ம ப்ரௌன் சுகர் சேர்க்குறது நல்லது தான். அதனால் அதுதான் ரெடி பண்ணி சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமலுக்கு ஒரு 3 கடைக்கு கொடுத்தா அவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைகளுக்கெல்லாம் நீ போடணும்னு நினச்சேன்னா நம்ம லேபிள் போட்டு பாக்ஸில் ஒட்டி கொடுத்தா தான் நம்ம கடைகள்லாம் வாங்குவாங்க. எதுவுமே கடையில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு லேபிள் இருக்கணும். இதுக்கு அட்ரஸ் இருந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி நம்ம வாங்கிடலான்னு நினச்சேன். கவர் அந்த லேபிள் அடிக்கிறதுக்கேவும் ஒரு 3000 கிட்ட தேவைப்படும்னாங்க. குறைஞ்சது 1000 லேபிள் தான் அடித்து கொடுப்பாங்களாம். நம்ம டக்குன்னு உடனே எதுக்கு 1000 லேபிள் வரை அடிக்கணும், ஒரு கம்மியாக கொடுப்பாங்களான்னு கேட்டாக்கு கம்மியாக கொடுக்குறது வந்து ஒரு 500 லேபிள் வரை கொடுப்பாங்கன்னாங்க. சரி பரவாயில்ல 500 கூட வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மாவு சேல் பண்ணுறப்ப இப்படி தான் நான் கவர் அடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10,000 ஆகும். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து எப்படி அவ்வளோ கவர் அடித்து நம்ம வாங்கினோம்னா அந்தளவுக்கு நம்ம மாவு சேல் பண்ணிடுவோமான்னு நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல அதுவே ஒரு நாளைக்கு ஒரு 30 கவர் அளவுக்கு செலவாகிட்டுருக்கும். எனக்கு அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும், அதிகமாகலாம் ஆகாது. அதுவே குறைஞ்சது இப்போ எல்லாம் மினிமம் குறைஞ்சது 15,000 தான் கவர் அடிக்கணும்னு இப்போ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பரவாயில்ல நான் 15 செலவு பண்ணி கவர் அடிச்சிருவேன். ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட கவர் வாங்கணுன்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு இதுவும் போய் டெய்லி எனக்கு ஒரு 15 பாக்கெட்டு 20 பாக்கெட் அளவுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நானும் இந்த ஸ்டிக்கர் அடித்து வாங்கிடுவேன். இதுதான் நம்ம டக்குனு அமௌண்ட்டை போட்டு அடித்து வாங்கிட்டு கொஞ்சம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரு பயம். குக்கீஸை பற்றி டேஸ்ட்டு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. எனக்கு தைரியமாக அதை செய்யணும்னு தான் தோணுது. தம்பிக்கு லீவாக இருந்தாலும் டியூஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொங்கல் லீவ் தான் ஒரு 4 நாள் விட்டுருந்தாங்க. இப்போ டியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்காக தான் டீ போட்டுட்ருக்கேன். டீ போட்டு கொடுத்தோன்னே டியூஷன் கிளம்பிடுவான். மாவு பாக்கெட்டு போட்டாச்சு. வீட்டுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இப்போ எல்லாம் பனி நேரமாங்காட்டி மாவு சுத்தமாக புளிக்கிறதே இல்லை. ஃபுல் நைட்டு வெளியில் இருந்தால் கூட மாவு நல்லா அப்படியே இருக்குது. இன்றைக்கி என்ன சமையல்னால் சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் தான் வச்சேன். சிறு பருப்பெல்லாம் போட்டு முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பொரிச்சிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிட வர காணும் இன்னமும். நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். அவங்க எப்போ வர்றாங்களோ நீ அப்போ தான் சாப்பிடுவாங்க. சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சேன். சாம்பார் இருக்கும், கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சும்மா வெண்பொங்கல் போட்டுக்கலாம் நைட்டுக்கு அப்படின்றக்காக அந்த ஐடியாவில் சாம்பாரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாச்சு. சாயந்தரம் போல் விளக்குக்கு சாமிக்கெல்லாம் பூ போட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. நானும் எல்லா விதமான ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கி டேஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டு கொடுக்குறேன். நானும் ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு அதுக்காக ப்ரௌனி வீடியோவாக காமிக்க மாட்டேன். ப்ரௌனி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கொடுத்துருக்கேன். ப்ரௌனி வாங்கினா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.